Hi friends, வணக்கம் வெல்கம் டு SP எலக்ட்ரானிக்ஸ் சேனல். இதுக்கு முன்னாடி 40 வோல்ட் 30H பேட்டரி செய்யறது பத்தினா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியாச்சு. இந்த வீடியோக்கு முதல் வீடியோ போய் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பேலன்ஸ் விட்ட அந்த மீதி ஒர்க் வந்து பண்ண போறோம். BMS கனெக்ஷன் பண்ணிட்டு பேக்கிங் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோல எந்தெந்த மாதிரிலாம் செல்ஸ் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும், எந்தெந்த மாதிரிலாம் கனெக்ஷன் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்பாட் வெல்டிங் பண்ணணும் அப்படிங்கறத டீட்டெயிலா வந்து ஒரு 18 நிமிஷத்துக்கு வந்து வீடியோ வந்து போட்டுருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இந்த வீடியோல போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க பார்ட் 1 வீடியோ பார்க்காம இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமா வந்து புரியாது. ஏன்னா பார்ட் 1 வீடியோவில் உங்களுக்கு பேசிக்ல இருந்து 48 வோல்ட் 30H EV பேட்டரி எப்படி செய்யறது அப்படிங்கறத டீட்டெயிலா வந்து போட்டாச்சு. இது வந்து பார்ட் 2 வீடியோ BMS கனெக்ஷன் அண்ட் பேக்கிங் இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். பிளஸ் வந்து சார்ஜிங், டிஸ்சார்ஜிங், டெஸ்டிங் அதெல்லாமே இந்த வீடியோ வந்து கடைசி வந்து பாத்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பாருங்க, அப்பதான் டீட்டெயிலா அந்த வீடியோ உங்களுக்கு புரியும். நம்ம வந்து இங்க வந்து ஸ்பாட் வெல்டிங் வந்து BMS கனெக்ஷன் பண்றது, ஸ்பாட் வெல்டிங் நிக்கல் ஸ்ட்ரிப் லைட்டா வந்து விட்டுரும் நம்ம வந்து கனெக்ஷன். சோ இந்த கனெக்ஷன் எல்லாமே வந்து 1-2 நம்பர் வந்து போட்டு வச்சுக்கினாச்சு. அதாவது 0 வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த சைடு வரும் ஃபர்ஸ்ட். இது வந்து உங்களுக்கு 0 வோல்ட் மைனஸ், பேட்டரியோட மைனஸ் இதுதான். இப்ப BMS கனெக்ஷன் பண்றதுக்கு 1-2 நம்பர் வந்து நம்ம வந்து போட்டு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வந்து நம்பர் போட்டு நீங்க வெல்டி சால்டரிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. குழப்பம் எதுவும் வராது, அந்த கனெக்ஷன் எதுவும் மாறாது. இங்க வந்து 0ல வந்து அதாவது மைனஸ்ல வந்து 0 அடுத்து வந்து 1 2 3 4 5 6 7 அடுத்து வந்து மேல ஆப்போசிட் அதாவது இதுக்கு டாப்ல இருக்குது 8 மேல 9 இது 10 11 12 13 14 15 சீரியஸ், மொத்தமா 15 கனெக்ஷன். இங்க வந்து B-0 15 ஒயர் வந்து விட்டாச்சு. இதுல வந்து 16 ஒயர் வந்து மொத்தம் இருக்கும் உங்களுக்கு. BMS ல இருந்து வரது இந்த சென்ஸ் ஒயர் வந்து 16 ஒயர் வரும். 0ல இருந்து கனெக்ட் பண்ணிக்கணும். 0ல இருந்து போட்டீங்கன்னா 16 ஒயர் வந்து கரெக்டா வந்து வந்துடும். அதுக்கப்புறமே நம்ம அதாவது இந்த ஒயர் வந்து கரெக்டா வந்து நம்ம கொடுக்கணும். இங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதுல. இப்ப BMS வந்து எடுத்துக்கங்க. இந்த சமயத்துல BMS எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு 1 2 3 வந்து கொடுத்துருவாங்க. இதுல C0ன்னு இருக்கு பாருங்க. C0ன்னு இருக்குங்களா, C0 C1 C2 C3 C4 C5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. லாஸ்டா C15 வரைக்கும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒயர் வந்து இங்க வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கிறோம். இப்ப இந்த கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. இது வந்து 0 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு தான் வந்து 0 மட்டும் பாத்தீங்கன்னா மைனஸ்ல வந்து வந்துடும். அடுத்து வந்து ஒரு பின்னா போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2வது பின்னா வந்து கொடுத்துக்கிறாங்க. இதையே வந்து நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணிடலாம். இப்ப இதை கனெக்ஷன் பண்ண போனா இந்த மைனஸ் வந்து நீங்க கணக்கு பண்ண தேவையில்ல. இதுவும் ஒரு ரெட் ஒயர் தான் இது. அதனால இது நீங்க வந்து ஒரு பெரியதா வந்து எடுத்துக்க தேவையில்ல. உங்களுக்கு இதுதான் 0ல இருந்து 0 வோல்ட்ல இந்த பிளாக் ஒயர் வச்சுக்கணும். அடுத்து 1 வோல்ட் அதாவது 1வது செல், அடுத்து ஆப்போசிட் சைடு 3.2 வோல்ட்ல, அடுத்து 6.4 வோல்ட், 9.8 வோல்ட், அதாவது 12.8 வோல்ட், அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஒயரா வந்து 15 ஒயர், மொத்தம் 16 ஒயர் இருக்கும். 15 சீரீஸ்ல நம்ம இது வந்து வச்சு முடிச்சிடணும். அதுக்கு முன்னாடி BMS வந்து நம்ம ஒரு நல்ல இடத்துல வந்து பிளேஸ் பண்ணணும். எந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம B- எடுத்து பேட்டரி உள்ள கொடுக்க, அதாவது BMS வந்து கொடுக்க போறோம். இதுதான் வந்து பேட்டரியோட மைனஸ், B- சொல்லுவாங்க இதை. இங்க வந்து பாத்துங்க B-, இது BMS ல இருக்கிற B- இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா, B-. இதுல வந்து இந்த லைன் எடுத்துட்டு வந்து மொத்தமா இதுல வந்து கொடுத்துடணும். அது வந்து நம்ம வந்து இது பக்கத்திலே வச்சாதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால BMS இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வச்சுக்கிறோம். பேட்டரியோட ஆப்போசிட் சைடு இந்த இடத்துல வைக்கலாம். அப்படி இல்லையா இந்த இடத்துல வச்சாலும் நம்மளுக்கு பெஸ்ட் தான். நான் இந்த இடத்துல வச்சுக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்றேன். இந்த இடத்துல நம்ம BMS வைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல எதுவுமே டச் ஆகக்கூடாது. அதெல்லாம் வந்து கரெக்டா வந்து பாத்துக்குங்க. இது வைக்கிறோம் நம்ம. இந்த இடம் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம இது முதல்ல வந்து இந்த இடத்துல வந்து சால்டிங் பண்ணிட்டு இது மாதிரி டேப் போட்டிட்டு நெக்ஸ்ட் BMS இந்த இடத்துல வந்து பிக்ஸ் பண்ண போறோம். இதை பிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கடைசியா காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா B- இருந்து லைன் எடுத்து BMS ஓட இந்த B- வந்து கொடுக்கணும். பேட்டரியோட மைனஸ்ல இருந்து எடுத்து இந்த இடத்துல வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். அதுக்காக நம்ம வந்து 4 ஒயர் வந்து 2² mm ஒயர்ல வந்து 4 ஒயர் வந்து எடுத்து வச்சிருக்கோம். எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம சிங்கிள் ஒயரா போட்டு இதுல கனெக்ஷன் பண்ண அப்படின்னா ஹெவி லோட் எடுக்கும்போது இது வந்து தாங்காது, ஒயர் வந்து தாங்காது, ஒயர் வந்து மெல்ட் ஆகும், ஹீட் ஆகும். அதனால வந்து 4 ஒயரா வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒரு செல்லுல இருந்து 4 ஒயர் வந்து எடுத்தாச்சு. இப்ப 4த்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா வந்து முறிக்க போறோம். ஒன்னா வந்து கனெக்ஷன் பண்ணிட்டு நீங்க சால்டிங் பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ ஒன்னா கனெக்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எடுத்து B- அப்படிங்கிற இடத்துல இங்க எடுத்து மொத்தமா உள்ள சரி இந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டு சால்டிங் வைக்கிறதுலாம் வச்சுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணுங்க. EV பேட்டரி பொறுத்து EV பேட்டரி கிடையாது, சோலார் பண்ணாலும் எது பண்ணாலும் இந்த மாதிரி தனித்தனியா ஒயர் எடுத்து அது மொத்தத்தையும் ஒன்னா கனெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் பேட்டரியோட B- வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆம்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து பேட்டரி வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகாம, ஒயர் டேமேஜ் ஆகாம, BMS டேமேஜ் ஆகாம நம்மளுக்கு சேஃபா இருக்கும். அதனால வந்து நம்ம வந்து இந்த வேலையை வந்து பண்றோம். சோ இந்த மாதிரி வந்து பிளஸ் சைடு வந்து இந்த மாதிரி 1 2 3 4 இடத்த எடுத்து ஒரே லைனை அப்புறமா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்ப 4 இடத்தையும் ஒன்னா முடிஞ்சிடும் அப்படின்னா சிங்கிள் லைனா வந்துடும். இங்க இருந்து ஒரு சிங்கிள் ஒயர் DC ஒயர் பெரிய ஒயரா போட்டு நம்ம வெளியே வந்து பிளஸ் வந்து எடுத்துக்கலாம். மைனஸ்ல வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்தாச்சு, பிளஸ் வந்து அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். அப்பதான் வந்து EV பேட்டரி பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ வந்து
எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ஷன் பண்ணிட்டு BMS வச்சு பொருத்திடலாம். பொருத்திட்டு நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 வயர் வந்து சிங்கிள் வயரை வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. 4 வயர் வந்து மைனஸ்ல வந்து எடுத்தோம். அங்க வந்து மொத்தமா வந்து எல்லாத்தையும் ஒன்னா சால்டரிங் வச்சு கனெக்ஷன் பண்ணி இங்க வந்து சிங்கிள் வயரா DC வயர்ல வந்து போட்டாச்சு. 10 ALW வயர் இது, இந்த வயர்ல வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து BMSல வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லோடு வந்து பாத்தீங்கன்னா பக்காவா தாங்கும். நீங்க ஹெவி லோடு இதுல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு எடுக்க முடியுமோ அதை எடுத்தாலுமே இந்த ஒயருக்கோ இல்ல இந்த ஒயருக்கோ வந்து டேமேஜ் ஆகிறது கஷ்டம் தான். அதனால வந்து எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இது மேல வந்து டேப் ஒட்டிட்டு போறோம். டேப்லாம் ஒட்டி இந்த கனெக்ஷன் வந்து மறைச்சிட்டு அதுக்கு மேல BMS வச்சு பேக்கிங் பண்ணி முடிக்க போறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போனா மைனஸ் ஒயர் வந்து பாத்தீங்கன்னா 4 இடத்துல இருந்து எடுத்து ஒரே லைனை வந்து வெளியே வந்து எடுத்துனாச்சு. அந்த மாதிரி பிளஸ் ஒயர் என்ன பண்ண போனா 4 இடத்துல இருந்து எடுத்து ஒரே ஒயரை வந்து பிளஸ் ஒயரை வந்து நீல ஒயர் வந்து வெளியே வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைனஸும் கிடைச்சிருச்சு, பிளஸ் வந்து கிடைச்சிருச்சு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ப்ராப்பரான வழியில வந்து எடுத்துட்டோம். இதுல இப்போ நம்ம எப்படியே டேரக்டா எடுத்து யூஸ் பண்ண போனா பேட்டரி டேமேஜ் ஆகும். இதுதான் இப்போ BMS வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ BMSல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து சென்ஸ் ஒயர் நம்ம 15 சீரிஸ் பண்ணிருக்கோம். அந்த 15 சீரிஸ்ல இந்த சென்சார் எல்லாமே வந்து கனெக்ஷன் பண்ணிட்டு இந்த BMSல இது வந்து தெர்மல் சென்சர். இது பேட்டரி வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னா பேட்டரியோட அவுட்புட் வந்து கட் பண்ணது அந்த தெர்மல் சென்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சென்சாரும் BMS குள்ள அதை பேட்டரி உள்ள எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு பிளஸ் வந்து நம்ம இப்போ டேரக்டா வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பிளஸ்ல வந்து டேரக்டா 4 வயர் வந்து கனெக்ஷன் பண்ணி ஒரு வயர் வந்து வெளியே வந்து எடுத்தாச்சு. இப்போ பிளஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்க போறது என்ன அப்படின்னா மைனஸ் மட்டும் நம்ம எடுக்க வேண்டும். மைனஸ் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா இது மைனஸ் வயர் வந்து சின்னதா வந்து ஒரு வயர் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இந்த வயரை நம்ம இந்த BMSல B மைனஸ்ல வந்து இப்படி வந்து கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டு P மைனஸ் இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா, அதாவது ரைட் சைடுல இந்த வயர் வந்து வெளியே வந்து எடுத்துக்கணும். மேல இருக்கிற வழியா P மைனஸ் வழியா வெளியே எடுத்துக்கணும். B மைனஸ் வழியா மைனஸ் உள்ள கொடுத்து P மைனஸ் வழியா வெளியே வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மைனஸ் வந்து கிடைச்சிடும். பிளஸ் வந்து டைரக்டா பேட்டரில இருந்து எடுத்துக்கணும். சென்சார் கனெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்கும். இவ்வளவுதான் நம்ம பண்ண போற ஒர்க்கு. ஸோ இதை நம்ம பண்ணிடலாம். பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து சால்டரிங் பண்ண போறோம். சால்டரிங் பண்றத பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து BMS வந்து B மைனஸ் கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம். ஒயர் வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து மடிச்சு விட்டுங்க. இப்போ வந்து B மைனஸ்ல வந்து வழி இருக்கு. B மைனஸ்ல இதை எடுத்து இப்படி வந்து நம்ம வந்து சொருவியாச்சு. சொருவின பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா நெட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நெட்டு போட்டுங்க. இல்லை உங்களுக்கு சால்டிங் வைக்கணும் அப்படின்னாலும் சால்டிங்கும் வந்து உள்ள வந்து யூஸ் பண்ணிக்கலாம். BMSல ஸ்க்ரூ டைப் கொடுத்தனால இதே வச்சு நம்ம வந்து ஒயர் வச்சு டைட் வச்சுக்கலாம். சால்டிங் பண்ணதுனாலும் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஸ்க்ரூ டைப் இருந்தாலும் ஸ்க்ரூ வச்சு டைட் வச்சாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் பின்னால வந்து வராது. இப்போ வந்து BMS வந்து B மைனஸ் வந்து உள்ள வந்து கொடுத்தாச்சு. ஸோ அந்த P மைனஸ் வழியா வந்து வெளியே வந்து எடுக்கணும். அதுக்காக வந்து P மைனஸ் வழியா வெளியே வந்து எடுக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா DC ஒயர் அப்படினால ரொம்ப வந்து நூல் மாதிரி இருக்கும் ஒயர். இதெல்லாம் வந்து சேஃபா வந்து எடுத்து வச்சுக்கணும் உள்ள. இப்போ வந்து இதே வந்து உள்ள வச்சாச்சு. இப்போ வந்து B மைனஸ் வழியா பேட்டரியோட மைனஸ் உள்ள போயிட்டு P மைனஸ் வழியா வெளியே வந்துடுது. இந்த 16 சென்ஸ் ஒயரையும் கனெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா பேட்டரி பேக் கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் ஃபிட் பண்ணிட்டு அடுத்து வந்து BMS கனெக்ஷன் சென்ஸ் ஒயர் வந்து கனெக்ஷன் பண்ணிடலாம். BMS வந்து பாதி கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு ஒயரா எடுத்து நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து எல்லாரும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எல்லாரும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பண்ண போறோம் அப்படின்னா மட்டும் நீங்க பண்ணிக்கலாம். நம்ம லித்தியம் பேட்டரி பொறுத்த வரைக்கும் சேஃப்ன்றது ரொம்ப 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 முக்கியம். சேஃப் இல்லாம பண்ணாதீங்க. அது இப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் பின்னால வந்து பிரச்சனை வரும். அதனால எந்த அளவு சேஃபா பண்ண முடியுமோ அந்த அளவு வந்து இப்போ பண்ணிக்கணும். ஓகே, இப்போ BMS கனெக்ஷன் பண்றது எல்லா நிக்கல் ஸ்ட்ரிப்லயும் சால்டரிங் வந்து பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஒவ்வொரு வயரா வந்து எடுக்க போறோம். இப்போ BMSல இருந்து B மைனஸ் இருக்கும்ல, அதாவது 0 வோல்ட் இருந்து பிளாக்ல இருந்து ஒவ்வொன்னா லைனா 1 2 3 4 மாதிரி நம்ம நம்பர் எது அதில் போட்டு வச்சோமோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒன்னொன்னா வந்து சால்டிங் வந்து வச்சுக்கினே போக போறோம். ஸோ அதை நம்ம பண்ண போறது இந்த BMS ஒயர் வந்து கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டா ஃபிட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். கட் பண்ணாம வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இவ்வளவு ஒயரும் கொஞ்சம் நம்ம சுருட்டி வச்சோம் அப்படின்னா சப்போஸ் எங்கேயாச்சும் அதிக லோடு எடுத்து ஹீட் ஆச்சு அப்படின்னா ஒயர்லாம் ஒன்னா வந்து கனெக்ஷன் ஆகி மெல்ட் ஆகிடும், டேமேஜ் ஆகிடும். அதனால வந்து ஒயர் வந்து அந்த நீட்டுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணி போட்டுங்க. அதுதான் பெஸ்ட் உங்களுக்கு. இப்போ பிளாக் ஒயர் வந்து நம்ம சால்டிங் வந்து பண்ணிட்டோம். இதுதான் வந்து 0 கனெக்ஷன் வந்து பண்ணணும். அடுத்து பிளாக் பக்கத்திலே ஒரு ஒயர் இருக்கும். அந்த ஒயர் எடுத்து 1, அதாவது அதுக்கு ஆப்போசிட் சைடு 3.2 வோல்ட் வர இடத்துல அந்த 1 வந்து வைக்க போறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒயர் வந்து சைஸ் வச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேம் இதே தான். இந்த மாதிரி வந்து லைனா வந்து 16 ஒயரையும் வச்சிட போறோம். அவ்வளவுதான். வச்சுட்டு உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன், தொடர்ந்து பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ BMS சென்சார் எல்லாமே வந்து கனெக்ஷன் வந்து பண்ணி ப்ராப்பரா வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அவுட்புட் ஒயர் வந்து பிளஸ் மைனஸ் வந்து 2 வந்து எடுத்தாச்சு. எங்க ஒயர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா கனெக்ட் பண்ணிச்சு. இது ஒயர் கனெக்ஷன் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. தப்புன்னு சொன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று என்ன அப்படின்னா BMS ஒயர் வந்து நம்ம தப்பா வந்து மாத்தி கொடுத்தாச்சு. இதுல அதாவது இந்த ப்ளூ பிரிண்ட்ல என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 1 ஒயர் 1 2 இது 2 ஒயருமே வந்து நீங்க 0 தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கனெக்ஷன் கொடுத்துறாங்க. இதை நம்ம வந்து ஒழுங்கா பார்க்காம மொத்தமா வந்து லைனா போட்டுன்னு போயிட்டோம். கடைசியா பார்த்தா ஒரு ஒயர் வந்து மீந்துச்சு.
மொத்தம் 16 ஒயரு 17 ஒயர் இருந்துச்சுன்னா ஒரு ஒயர் மீது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு யூசர் மேனுவல் எடுத்து பார்த்தா தான் தெரியுது. 1வது ஒயரும் 2வது ஒயரும் நம்ம 0 தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வர ஆரம்பிச்சு. அதனால தான் வந்து இந்தியாவில் தயாரிக்கிறதுனால பிஎம்எஸ் யூசர் மேனுவல் எடுத்து இப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ ப்ளஸ்ஸாக இருக்கு. இதே சைனா பிஎம்எஸ்னா ஒரு கன்றாயம் தெரியாமல் நம்ம எதனா பார்த்து வந்துருக்கணும். ஓகே, இப்போ வந்து ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பேக்கிங் இருக்கு. பேக்கிங் வந்து நம்ம நாளைக்கு தான் வந்து பண்ண போறோம். அதனால இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுட்டு பேக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்றேன். இப்போ பிஎம்எஸ் எல்லாமே கனெக்ஷன் பண்ணி அவுட்புட் வந்து எடுத்தாச்சு. பிளஸ் மைனஸ் வோல்ட் வந்து 50 வோல்ட் வருது. 15 சீரீஸ்ல பேட்டரி வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இன்னும் வந்து இதில் ஒர்க் இருக்கு. ப்ளூ ஷீட்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம மெட்டல் பாக்ஸில் வைக்க போறோம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். யூசர் மேனுவல் படிச்சு பாருங்க. பிஎம்எஸ் வாங்கும்போது படிச்சு பார்த்துட்டு அசம்பிள் பண்ணுங்க. இல்லை ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் செக் பண்ண அசம்பிள் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா தப்பு நடக்கும். ஏன்னா ஒரு வருஷமா பேட்டரி பண்ணிக்கிற எனக்கே தப்பு நடக்குது அப்படின்னா புதுசாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிஸ்டேக் நடக்கும். நன்றி, வணக்கம்.